என்னையே அக்ஷய திருத்திய இந்த மகாலட்சுமியோட சின்னம் பொலிட்டிக்கல் பிரச்சாரத்துக்காக நான் எதுவுமே இப்போ பேச மாட்டேன். ஜஸ்ட் நான் இங்கே ஸ்பெஷலி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன். நம்ம நாட்டில் எல்லா இடம்ல பிஜேபி தான் இருக்கு போகிறேன். இது எல்லாம் கேள்வி நீங்கள் எனக்கு கேட்கக்கூடாது, நீங்கள் என் தலைவருக்கு கேட்கணும். தப்பாக இருந்தால் அதை கோர்ட் எல்லாம் டிசைட் பண்ண போகிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன் இது மேட்டரில். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ சூழல் இருக்கேன். நான் பிறந்த நாளுக்காக வந்திருக்குது. மீடியா பிரஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப மிக்க நன்றி சொல்கிறேன். எனக்கு என் பிறந்த நாள் நான் எப்பவுமே லாஸ்ட் தான் கடைசியாக வருஷத்தை நான் இது புதுசாக ட்ரெடிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே கோவிலில் போய் பெரிய பூஜா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி என் பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் நான் வேறு ஏதாவது கேக் கட்டிங் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் பண்ணுறேன். என் குழந்தை பர்த்டே கூட நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன் மறுபடியும் இந்த வருஷம் கூட. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். உங்கள் ஸ்பெஷலி உங்கள் பிறந்த நாளில் உங்கள் அம்மா அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் மற்றும் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் அதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வேலை எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்றைக்கி என் பிறந்த நாள் நான் நல்லா செலிப்ரேட் பண்ண போகிறேன். இப்போ பூஜா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் கௌஷாலாவில் போய் கொஞ்சம் இன்னைக்கு அக்ஷய திருத்தியா இருக்குது. கௌஷாலா அங்கே கூட நான் கொஞ்சம் அன்னதானம் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அதுக்காக நன்றி. ஓகே, கேட்குதா எல்லாருக்கும்? நான் இன்னைக்கு நான் ஸ்பெஷலி ஜஸ்ட் என் பிறந்த நாளுக்காக தான் இங்கே இருக்கேன். பொலிட்டிக்கல் பிரச்சாரத்துக்காக நான் எதுவுமே இப்போ பேச மாட்டேன். ஜஸ்ட் நான் இங்கே ஸ்பெஷலி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது மகாலட்சுமியோட சின்னம் அக்ஷய திருத்தி. என்னையே அக்ஷய திருத்திய இந்த மகாலட்சுமியோட சின்னம் நீங்க பாருங்க. எப்பவுமே மகாலட்சுமி அம்மன் போட்டோல கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு தாமரை இருக்கும். அதுதான் நான் இப்பதான் நேற்றுக்கு தான் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் எல்லாம் ஒரு 10 நாள் அங்கே இருக்கேன். நேற்றுக்கு மத்தியானத்துக்கு தான் நான் வந்தேன் பர்த்டேக்காக. ஸோ இதுக்கப்புறம் கூட நான் வேறு ஸ்டேட்ஸ் கூட போக போகிறேன். ஒடிசா போக போகிறேன், டெல்லி அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் இப்போது நிறையா இன்னொரு 1 மாதம் நிறையா வேலை இருக்குது. பிஜேபி கண்டிப்பாக மெஜாரிட்டிலே வரும். நம்ம நாட்டில் எல்லா இடம்ல பிஜேபி தான் இருக்கு போகிறேன். தேங்க்யூ, நன்றி. பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு பெண்ணா என்ன கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க. பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? அது என்ன இருக்குதோ அது நடந்துட்டு எனக்கு இப்போ நான் ஜஸ்ட் பிரச்சாரத்தில் பிஸி இருக்கேன். அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக 2 நாளுக்காக மட்டும்தான் வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நாளன்னைக்கு மறுபடியும் என் பிரச்சாரக்காக எல்லாம் யாத்திரை எல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது எழுது கேள்வி பதில் என்கிட்ட இப்போ எதுவுமே சொல்ல முடியல. தேங்க்யூ. நீங்க ஒரு பெண்ணா நீங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? அது தப்பா இருந்தா தப்பு என்ன மேடம்? ஆமாம், தப்பாக இருந்தால் அதை கோர்ட் எல்லாம் டிசைட் பண்ண போகிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன் இது மேட்டரில். குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்க, சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி அதாவது என்ன விஷயம்? சின்ன குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க மேடம். குழந்தைக்காக கடத்தி அவங்க கொலை பண்ணி ஏதோ பண்ணுறாங்க மேடம். அதுக்கு ஏதாவது அதானே சொல்லிட்டு இருக்கோம். இது முன்னாடி நான் பிரச்சாரத்தில் தான் பிஸி இருக்கேன். இது எல்லாம் கேள்வி நீங்கள் எனக்கு கேட்கக்கூடாது, நீங்கள் என் தலைவருக்கு கேட்கணும். அவர் தான் பெரிய, அவருக்கு எல்லாம் இருக்கு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.